சீதா போற விஜய் சார் வா 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 விஜய் சொல்லல வா விடுங்க சார் விஜய் விஜய் இங்க பாரு, உண்மையை சொல்லிட்டா நானே காசு கொடுத்து ஆட்டோல ஏத்தி வீட்டுக்கு அனுப்புவேன். இல்லைன்னு வச்சுக்க, உன்னை ஏரோப்ளேன்ல கூட ஏத்தி என்ன வேணாலும் நான் பண்ணுவேன். என்ன சொல்ற? சூர்யாபாயோட பணம் அதான் நீ கொள்ளடிச்சு, அந்த பணம் எங்க இருக்கு? சொல்லு. அது என்ன சார் பணம்? டேய் அறிவு கட்டவன, ஏன்டா அப்படி பண்ற? உனக்கு எனக்கும் என்னடா பிரச்சனை? யாரா நீ? யார் நானு? நான் ராமா சார். எந்த ஊர் ராமன்டா நீ? கோதாண்ட ராம. இந்த சரையோ நதி ஓடிக்கிட்டு இருக்கிற அயோத்தியா தான் என்னோட ஊரு. யோ ருத்ரையா, இவன் நாம ஏதோ சாதாரணமா பேசிட்டு இருக்கிறத பார்த்து நம்மளை ஏமாத்திட்டு போயிடலான்னு பாக்குறான் போல இருக்கு. டேய் அப்படிதானே? உண்மைய சொல்லு, யாரா நீ? ஞாபகம் வந்துருச்சு. சீதா, என் பொண்டாட்டி சீதா. என் சீதாவை யாரோ கடத்திட்டு போனாங்க. நானும் என் தம்பி லக்ஷ்மணனும் 2 பேரும் சீதையை தேடி தான் போனோம். இது கிஷ்கிந்தா வனம் தானே சார்? என் சகோதரன் லக்ஷ்மணன் எங்க? சரி சார், நான் சொல்லிடுறேன் சார். நேயா இவனுக்கு தெரிஞ்சவங்க யாரோ பெயில் வாங்கிட்டு வந்து வெளியே நிக்கிறாங்களா சார்? எவன்டா இந்த நேரத்துல வந்தது? என்னங்க இது? ஆஸ் பர் லா நீங்க இவரை உள்ள தூக்கி போட முடியாது. விஜய்க்கு டிஐடின்னு ஒரு நோய் இருக்கு. என்னது டிஐடியா? அந்த டிவில எல்லாம் போடுவாங்களா, டான்ஸ் இந்தியா டான்ஸா? இல்ல சார், டிஐடினா டிசோகேட்டிவ் ஐடென்டிட்டி டிசார்டர்னு சொல்லுவாங்க. அதுல ஒரு மனுஷன் நான் இல்ல, நான் இன்னொரு மனுஷன்னு ரொம்ப நம்பிடுவான் சார். அது ஏதோ ஒரு படம், அந்த படம் பேர் என்ன? அது வந்து அந்நியன் அப்புறம் சந்திரமுகி சார். அது ரெண்டையும் இங்க மிக்ஸ் பண்ணி படம் ஓட்டலான்னு வந்திருக்கீங்களா? இல்ல சார், பக்காவா இது ஒரிஜினல் ஐடியா. இது வரைக்கும் எந்த தமிழ் படத்துலயும் வந்ததே இல்ல சார். சார், விஜய் நீங்க அரெஸ்ட் பண்ணும்போது பலமா அடிச்சதுனால அவன் தலையில அடிபட்டு அவன் ராமன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். அதனால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ எங்க பையனை ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்க 2 பேரும் சேர்ந்து பிக் பாஸ் பாப்போம். நில்றா டேய், லீகலா ராமன்னு டிராமா ஆடி எஸ்கேப் ஆகுற இல்ல? ஆனா அந்த கேட்ட தாண்டி போனதும் இல்லீகலா பண்ணுவோமே, என்ன பண்ணுவேன்? ஓ மாவீரர் வாலி அவர்களா நீங்க? சார் சார் வேணாம் சார், பொறுமையா இருங்க. லக்ஷ்மணா எங்க இருக்க? என்ன நடந்தாலும் வண்டியை விட்டு மட்டும் இறங்காத மாமா.
ஏய் ஹீரோ, அங்க ராமன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல எஸ்கேப் ஆயிட்ட. ஆனா இங்க அபிமன்யு மாதிரி தனியா வந்து மாட்டிக்கிட்டியடா. எங்கடா வச்சிருக்கேன் தம்பியோட பணத்தை? ஊர்ல ஸ்கூல்ல படிக்க வேண்டிய வயசுல பென்சில் தூக்குற சமயத்துல புல்லட்டிங் கண்ணையும் வச்சு திருடம் போலீஸ் விளையாட்டு விளையாண்டவன் நானு. அப்பவே போலீஸ் வேஷம் போட்டவன் நானு. உங்க துப்பாக்கிலாம் நான் பயப்படுவானா? உன் மாமா சாகணும்னா இதோ இருக்கு பாரு ட்ரிக்கர், ஒரே அழுத்து செத்துருவான். கவுண்ட் ஆன் ஸ்டார்ட். 1 2 3. போதும் 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 பாசே. ஒரே ஒரு டவுட், எங்க மாமா உயிரோட இருக்கிற வரைக்கும் பேங்க் பேலன்ஸ் எதுவும் இல்ல. அட்லீஸ்ட் சாகும் போதாவது அவரோட மார்க்கெட் வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டுமே. ஐயோ, மார்க்கெட் வேல்யூவா? இது என்ன புது கேம்? பேசியே 2 செகண்ட் டைம் வேஸ்ட் பண்ணிட்டான்டா. ஷூட் பண்ணுங்கடா அவனை. ஏய் ஃபைட்டர்னா. இப்போ நீங்க என் மாமாவை கொன்னுட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு எப்படி பணம் எல்லாமே கிடைக்கும்? சொல்லுங்களா பாப்பா. உங்களுக்கு பீரு, பிரியாணி, பேமெண்ட் இதெல்லாம் இருக்கா இல்லையா? டேய் என்ன பேசுற? ஸ்பாட் பேமெண்ட் சொல்லி கூட்டி வந்தாங்க. ஏய் எனக்கு 5000 ரூபாய் சொல்லிருக்காங்க. இது என்ன அநியாயமா இருக்கு? எனக்கு மட்டும் 2000 லோ பட்ஜெட்னு சொன்னாங்களே, அதனால தானே நானும் வந்தேன். எவ்வளோ பெரிய அநியாயம். ஒரு காலுக்கு ஷூவு, ஒரு காலுக்கு ஹவாய் செருப்பு. குருபாயோட அந்த கவர்மெண்டே சரியில்லப்பா. என்னடா மூஞ்சி பாத்துக்கிட்டு இருக்கீங்க? முதல்ல அவனை ஷூட் பண்ணுங்கடா. அட இருக்கு சார், அந்த பையனை பேச விடுங்க, அவன் பேசட்டும். வெரி குட் ஃபைட்டர்னா. இங்க பாருங்க, ஒரிஜினல் காந்தி தாத்தா சிரிக்கிற நோட்டு. ஒவ்வொருத்தருக்கும் 20,000 ரூபாய் ஆன் ஸ்பாட் பேமெண்ட். இப்போ சொல்லுங்க, குருபாய் கிட்ட வேலை செஞ்சு வெத்து காத்தா இருக்க போறீங்களா, இல்ல என்கிட்ட வேலைக்கு சேர்ந்து ஃபிளைட்டா பறக போறீங்களா? பசிக்கிறவனுக்கு பால்கோவா கொடுக்கறேன்னு சொல்றீங்களே, எனக்கு இந்த பேமெண்ட் ஓகே. டேய் 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 நில்றா. டேய் ஓகே. எங்கடா போறீங்க? டேய் நான் சொல்றது கேளுங்கடா. நில்லுங்கடா. டேய் கொஞ்சம் சொல்றது கேளுங்கடா. டேய் டேய் ப்ளீஸ் கொஞ்சம். டேய் டேய் உங்களதாடா. டேய் பாய். உங்களுடைய இந்த காலிங் பெல்ல நீங்களே வச்சுக்கங்க. தேங்க் யூ. லக்க 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 லக்க. இங்க பாருங்க பாய்ஸ், உங்களுக்கு தீபாவளி போனஸா கூட ஒரு 20,000 ரூபாய் தரலான்னு இருக்கேன். இந்த குருபாய் வீட்டு முன்னாடி எல்லாரும் பட்டாசு வெடிக்கணும். வீடா கொடுத்தவன டானா ஆக்கறப்ப நீ பிரியாணி கொடுத்திருக்கிற, உனக்கு ஃபேனா இருக்கிற, நீ என்ன வேணும் சொல்லுப்பா. உன்னை எதுவும் செய்ய மாட்டேன், போய் உன் ராஜா கிட்ட சொல்லு. எவ்வளவுதான் நீங்க எல்லாரும் பாதுகாப்பா இருந்தாலும் சிம்மாசனத்துல உட்கார போறது நான் தான். சீக்கிரம் போய் சொல்லு. ஓ பேசுறது கேக்குதா? இல்ல மாமா, அது என்னன்னா மச்சி மச்சி, லூசு பெண்ணே லூசு பெண்ணே லூசு பெண்ணே, லூசு பையன் உன் மேல தான் லூசா சுத்துறான். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரேடியோ மிர்ச்சி 98.3 FM சிச்சுவேஷன். இது செம ஹாட் மச்சி. அவ்வளோ ஸ்ட்ராங்காவா பிரேக்கப் ஆச்சு. 2 பேருமே பேசிக்க மாட்டேங்கிறாங்களா? எதுக்கு ஒய் இஸ் லைக் திஸ்? இங்க சைலண்டா இருக்காவனா கிரவுண்ட் ஃப்ளோர் ரீச் ஆகுற வரைக்கும் இந்த பொலிட்டீஷியன் கெட்டப்ல இருந்து கொஞ்சம் வெளியில வரலாமா மேடம்? நீ நினைக்கும் போதெல்லாம் போன்ல பேசுறதுக்கு நான் ஒன்னும் இப்ப ஆர்ஜி பிரியா இல்ல, ஃபியூச்சர் சிஎம். யாருக்காவது சந்தேகம் வந்தா பிரச்சனை ஆயிடும். அது எல்லாமே எங்களுக்கு நல்லா புரியுது. சரி, அந்த டைமண்ட்ஸ் எங்க இருக்குன்னு சொல்லலாம். டைமண்டா? ஓ மை காட், இங்க என்னதான்டா நடக்குது? நீங்க 2 பேரும் பிரேக்கப் ஆவே இல்லையா? பிரேக்கப்? சின்ன வயசுல இருந்து உனக்கு என்ன வேணும் என்ன வேணாங்கிறது எனக்கு நல்லா தெரியும்.
உன் பிரச்சனை என்னன்னு சொல்லு. அது அது வந்து எனக்கு அது வந்து என்னன்னா பிரியா, என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கோபம், வெறுப்பு, அது இதுன்னு இத பத்தி எதுவுமே தெரியாது. ஆனா எனக்கு இந்த பயம் மட்டும் சுத்தமா பிடிக்காது. பயப்படாம என்ன பிரச்சனை தைரியமா சொல்லு. அந்த கிங் ராஜசேகர் அவன் என் வீட்டுக்கு வந்தான். எதுக்காக நாங்க ஊரை விட்டு போறோம்ன்ற சந்தேகத்துல நான் என் அப்பா ரூமுக்கு போனேன். அப்பதான் இது ரொம்ப ரேரான பீஸ், ரொம்ப அபூர்வமானது. விக்ரம் சார், நான் பெங்களூருக்கு போயிட்டு இருக்கேன். ஓகே, அந்த டைமண்டை என்கிட்ட கொடுங்க. நானே இதை என் கையால சிஎம்க்கு கொடுத்துறேன். ஓ ஃபைன். ஒரு ஃபார்மாலிட்டிக்கு இதுல உங்களுடைய ஒரு சிக்னேச்சர் போடுங்க. இதுல எதுவுமே எழுதலையே. பரவாயில்ல, மத்ததெல்லாம் நான் எழுதிக்கிறேன். நீங்க ஒரு கையெழுத்து மட்டும். எனக்கு உங்க மேல நிறையவே நம்பிக்கை இருக்கு. என்ன ஆனாலும் எதுக்கா இருந்தாலும் anything for you. There you go. உங்களை தவிர யாரா இருந்தாலும் நான் இந்த டைமண்டை கொடுத்திருக்கவே மாட்டேன். ருத்ரப்பா, வண்டி வந்துருச்சான்னு போய் பாரு. விக்ரம் சார். சொல்லுங்க சார். நாட்டுக்காக நீங்க உயிரையும் கொடுக்க தயாரா இருப்பீங்கல்ல? அநியாயமா சூசைட் நோட்ல கையெழுத்து போட்டீங்களா சார்? டைமண்ட் எனக்கு வேணும்னு சொல்ற, இது நாட்டோட சொத்து. நான் சொல்றேன். அப்பா என்னோட அப்பா தான் என்னோட உயிர் விஜய். அவரை எனக்கு மட்டும் இல்ல, இந்த ஊருக்கே பிடிக்கும். அவ்வளவு நல்லவரு, அவ்வளவு மரியாதை. ஆனா அந்த அரக்க என் அப்பா அம்மாவை கொண்டு இந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாருக்கும் அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லி நம்ப வச்சுட்டான். என் அப்பாவை தேச துரோகின்னு சொல்லி எங்களை ஊரை விட்டே அனுப்பிட்டான். பிரசிடென்ட் மெடல் வாங்கின எங்க அப்பாவையே இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் மறந்துடுச்சு. அதுக்கு அந்த கிங் தான் காரணம். அந்த ஊர்ல இருந்து வந்து 20 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறமா கிங்கால எங்களுக்கு நிறைய பிரச்சனை வந்துச்சு. அண்ணா ஹாஸ்பிட்டல் கட்டலான்னு வாங்கி வச்சிருந்த இடத்த அவரை மிரட்டி அவன் பேருக்கு மாத்திட்டான். என் லைஃப்ல நான் யாரெல்லாம் விரும்புறேனோ அவங்க எல்லாரும் என்னை விட்டு போயிடுவாங்களோன்ற பயம் எனக்கு அதிகமாயிடுச்சு. பிரியா, ஒரு கேம் விளையாடலாமா? என்ன சொல்லிட்டு இருக்க நீ? கேம் பிரியா, கேம். கோட்டையில வாழ்றதா நினைக்கிற அந்த கிங்க கான்ஸ்டபிள் கூட சல்யூட் அடிக்க கூடாது. நீ சரின்னு மட்டும் சொல்லு. சரி, நீ என்ன பண்ண போற? அரசாங்கத்தை கைக்குள்ள வச்சுக்கிட்டு தான் இஷ்டப்படி ஆட்சி நடத்தி தனக்கு கிங்குன்னு ஒரு பேர் வச்சிருக்கிற அவனோட வாழ்க்கையில நாம ஒரு கேம் ஆடலாம். அன்னைக்கு நீ எனக்கு மொபைல் வாங்கி தரும்போது நான் ஒரு புரோக்கரை பார்த்து பேசினேனே, உனக்கு ஞாபகம் இருக்கா? அவன் அந்த கிங்க பத்தின ஒரு பெரிய பிரேக்கிங் நியூஸ் என்கிட்ட சொன்னான். பிரியா, பிரேக்கிங் நியூஸ். உனக்கு ஒரு மேட்டர் தெரியுமா? ஹோம் மினிஸ்டர் கிங்கு 2வது கல்யாணம் பண்றதுக்காண்டி ஜாதகத்தை தேடிக்கிட்டு இருக்கான். அதான்ப்பா எங்க மாமாட்ட சொல்லியிருக்கான். அவரும் ஊரெல்லாம் சுத்தி அங்க இங்கன்னு ஜாதகத்தை தேடிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு தேவையான ஜாதகத்தை மட்டும் நான் கொடுத்தேன்னு வச்சுக்க, செம கமிஷன் கிடைக்கும். குரு, ஒரே வாரத்துல உனக்கு பணத்தை திருப்பி கொடுத்துறேன். அது சரி, இது எப்படி நமக்கு சாதகமா ஆகும்? ஆகும். ஒவ்வொரு நாளும் தான் போட வேண்டிய சட்டையில இருந்து மோதிரம் வர எல்லா கலரையும் என்ன ஏதுங்கிறத குருஜி கிட்ட கேட்டுதான் அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவனோட இந்த ஆக்டிவிட்டி தான் நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய ட்ரம்ப் கார்டு. அந்த புரோக்கர் கையில் இருக்கிற ஒரிஜினல் ஜாதகத்தை மாத்தி ஓம் போட்டோவை வச்சு ஒரு டூப்ளிகேட் ஜாதகத்தை நானே உருவாக்குனேன். நம்ம 2 பேர் ஜாதகத்துக்கும் பொருத்தம் இருக்கான்னு பார்க்க சொல்லி உன்னோட டூப்ளிகேட் ஜாதகத்தை அந்த குருஜி கையில சேர்க்க வச்சேன். அவன் இதை பயன்படுத்திக்கிட்டு நேரா அந்த குரு கிட்ட போய் உங்களுக்கு ராஜயோகம் வரும்னு சொல்லிட்டான். அப்புறம் நீயும் அவனோட வாழ்க்கைக்குள்ள போயிட்ட. அதுதான் நமக்கு கிடைச்ச வெற்றி.
ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி ஒரு பெரிய பிளான் பண்ணுவேன்னு பார்த்தா அந்த கிங்கோட என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் உன் பிளானா? பிரியா, அந்த டைமண்டுக்கு அதிக வேல்யூ இருக்கா இல்லையாங்கிறத முடிவு பண்ண வேண்டியதே நாம தான். அத நம்ம கைக்கு வர வைக்கணும். அதுக்கப்புறம் உங்க அப்பா ஆசைப்பட்ட மாதிரி அதை அரசாங்கத்துக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அதை நாம அவனை எதிர்த்து செய்ய போறதில்ல. அவன் கூடவே இருந்து அவனை அழிச்சு அவன் கையாலேயே அதை செய்ய வைக்கணும் பிரியா. சோ நீ உள்ள, நான் வெளியில. அதாவது அந்த கிங்குக்கு பாதி சாணக்கியன், பாதி சகுனி. அவன் யாரையும் நம்ப மாட்டான். அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன், அவன் ராஜ்யத்துக்குள்ள நுழைஞ்சிரு. டைமண்ட் எங்க இருக்குங்கிறத கண்டுபிடி. அதுக்கப்புறம் நான் அதை திருடிடுறேன். பிரியா, ரோமியோ ஜூலியட் மாதிரி உடனடியா செத்து போனா ஹிஸ்டரியில ஒரு இடம் கிடைக்கும். ஆனா அதுல எனக்கு இஷ்டமே இல்லை, புரியுதா? 3 நாள்ல நம்ம கதை முடிஞ்சாலும் பரவாயில்ல. இனிமே ஒரு கேம் ஆரம்பிக்கலாமா? ஓஹோ, நீங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ஹாலிவுட் கதையை தமிழ்ல எடுக்கலாம்னு நினைக்கிறீங்க இல்லையா? உங்களை விட சீனியருங்கிறதுனால நான் ஒரு விஷயம் சொல்றேன், கேளுங்க. இதெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாது. டைரக்டர் சார், 100 தப்பு இருக்கிற ரீமேக் சினிமாவே 100 நாள் ஓடுது. அதுவே யாராவது சொந்தமா கதை எழுதுறாங்கன்னா உங்களை மாதிரி ஆளுங்க அதை ஓடாதுன்னு சொல்லிடுவீங்க. நம்ம சினிமாவில் கிங்குக்கு உன் மேல சந்தேகம் எதுவும் வரலையே? சான்ஸே இல்ல. நான் காஃபில உப்பு போட்டு அத சக்கரைன்னு சொன்னா கூட சந்தோஷமா குடிப்பான். மச்சி, நீங்க 2 பேரும் பிரேக்கப் ஆயிட்டீங்கன்றதுனால தானே நானும் நீயும் ஃபீலிங்ஸோட பாட்டெல்லாம் பாடணும், மிட் நைட்டு சேனல்ஸ்க்கு மிஸ்டு கால் கொடுத்தோம். மாமா, மச்சி, நீ அன்னைக்கு குடிக்கவே இல்லை, அதுவும் ஒரு கேமா? சரி சரி, இதப்படி உன்னோட டைமண்ட் க்ளூ நான் உனக்கு அப்புறமா டெக்ஸ்ட் பண்றேன். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே ஹரே, ஹரே ராம Rama 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 Jai Shri Rama 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 Jai Shri Rama
மாத்து. டேய் ஹீரோ, டைமண்ட கொடுத்துரு. உன் ஆள் கிட்ட நான் உன்னை கூட்டிட்டு போறேன். என் ஆள் மட்டும் எனக்கு கிடைப்பான்னா டைமண்ட் என்னடா டைமண்ட்? என் இதயத்தை பிச்சு கொடுப்பேன்டா. குருபாய், இந்த வெள்ளை பேப்பர்ல சைன் வாங்கிட்டு சூசைடுன்னு சொல்றதெல்லாம் பழைய டெக்னிக். இப்ப இவனுக்கு ஒரு புது டெக்னிக்கை யூஸ் பண்ணணுமே. அதான் டைமண்ட் கிடைச்சிருச்சுல, பிரியாவை விட்டுரு. விஜய், நீ என்ன பத்தி கவலைப்படாத. நீ எப்படியாவது இங்க இருந்து போயிடு. ஏய் குருபாய், இந்த மெகா சீரியல் டயலாக்லாம் இங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. ஏய் 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 பிரியா, பிரியா. ஓ சாரி பேபி. பிரதர், உன் கேர்ள் ஃப்ரெண்ட் செத்துட்டாப்பா. மார்ச்சரிக்கு அனுப்பி விடுற வண்டியில தூக்குங்கப்பா. ஏய் ருத்ரப்பா, இவனை எடுத்துட்டு போங்க. குருபாய், நாளைக்கு பேப்பர்ல இவன் கேர்ள் ஃப்ரெண்ட இவனே கொன்னுட்டதா நியூஸ் வரணும். அதோட ஃபியூச்சர் சிஎம் நான் தான் வரணும். நாளையிலிருந்து இந்த கிங் மேக்கர் ஆகணும். குரு, உங்க தம்பி சூர்யா லண்டன்ல இருக்கானாமே. ஏய் ஏய், சூர்யாவை பத்தி உனக்கு எப்பறா தெரியும்? சூர்யா சாகல. அவன் லண்டன்ல ரோட் சைடுல ஒரு பொக்கே ஷாப்பை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கான். கிரிக்கெட் பிளேயர்ஸ கைக்குள்ள போட்டுக்கிட்டு சூதாடின சூர்யா பாய் லண்டன்ல பூக்கடையில இருக்காரா? சூப்பர். சூர்யா உயிரோட இருக்கிற விஷயம் கிங்குக்கு தெரிஞ்சா அடுத்து சாக போறது நீதான். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க குருபாய், கிங்க விட வயசுல எவ்வளவு பெரியவர் நீங்க. உங்க வயசுக்கு என்னைக்காவது அவன் மரியாதை கொடுத்துருக்கானா? ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி தானே அவன் வச்சிருக்கான். இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. கேம் பாய், ஒரு கேம் ஆடலாமா? குருபாய், கரெக்டா நேரம் பார்த்து மும்பை ஆளுங்களை வச்சு பிரியா கதையை முடிச்சுடுங்க. இங்க பாரு, நான் போன்ல சொன்ன மாதிரி ராஜா நாளைக்கு தான் உன் காதலியை கொலை பண்ண போறான். என்ன பண்ண போற விஜய்? ஷூட்டிங் ரியலா தான் இருக்கணும் குருபாய், ஆனா கன் மட்டும் பக்காவா டம்மி. கிங் பிரியாவை ஷூட் பண்றத உங்க மொபைல்ல ரெக்கார்ட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் பிரியாவை நான் சேஃபா வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிடறேன். பிரியா செத்துட்டாங்கிற விஷயத்த தாடி ரவி பிரேக்கிங் நியூஸ் ஆக்கி இந்த ஊரையே ஆட்டி படப்பாரு. ஜெய்சக்தி கட்சியில மெம்பரா இருக்கிற நீங்க கிங் அரெஸ்ட் பண்ண சிஎம் கிட்ட வாரண்ட வாங்குங்க. நடக்கிற சீன்ல நானும் இருக்கேன். பிரியாவை கிங் ஷூட் பண்ணும்போது காப்பாத்துறதுக்கு நானும் போறேன். பக்காவா ட்ராஜடியான ஃபிலிம் கிளைமாக்ஸ் மாதிரி இருக்கணும். ராஜாவை பத்தி உனக்கு இன்னும் சரியா தெரியல விஜய். ஃபயரிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா பிரியாவோட கையை பிடிச்சி டாக்டர் மாதிரி பல்ஸ் செக் பண்ணுவான். அப்ப என்ன பண்ணுவ? குருபாய், நோ ப்ராப்ளம். எல்லோருக்குமே பை பர்த் கையில இருக்க ரேடியல் நர்வை பிடிச்சு பல்ஸ் ரேட் சொல்ல முடியாது. கையை எப்படி பிடிச்சு பாருங்களேன், ஒரு பாயிண்ட்ல பல்ஸை நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. இட்ஸ் a medical miracle. நீ இத்தனை வருஷமா பத்திரமா பாதுகாத்தா அந்த வைரத்தை அத நம்ம குருபாயும் ருத்ரப்பாவும் ஒன்னா சேர்ந்து சேஃபா கொண்டு போய் கவர்னர் கையில கொடுத்துட்டாங்க. கேங், ஏய், அந்த கிழவன் குருபாய் டாக்டர். நீங்க எல்லாரும் ஒன்னா ஃபார்ம் ஆகி ஒரு கேம் ஆடி என்னைய பெவிலியனுக்கு அனுப்புறீங்களா? ஹோம் மினிஸ்டர் பதவி போயிடுச்சு, ஜெயிலுக்கு போறானு நினைச்சு என்ன கிண்டல் பண்ணாதீங்க. ஜெயிலருக்கும் லாயருக்கும் எவ்வளவு பணத்தை கொடுக்கறேன்னு மட்டும் பாரு. ரொம்ப சீக்கிரம் வெளியில வந்து என் ரியாக்ஷன் என்னங்கிறத மட்டும் பாருடா. பிரதர், நீங்க டைரக்டா ஜெயிலுக்கு போங்க. நான் அங்கே வந்து உங்களுக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ் சொல்றேன்.
எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்தி என்ன அழிக்கலான்னு பாக்குறீங்களா? விடுங்கடா டேய், ஒண்ணும் பண்ண முடியாது. மச்சி, அவன் காதல் என்ன ரகசியமா சொன்ன? எதிர்காலத்தை பத்தி சொன்ன மாமா, எதிர்காலத்தை பத்தி. ஒரு கிங் விளையாட்டு விளையாடணும்னா எப்பவுமே மக்களுக்கு அரசனா மட்டும்தான் இருக்கணும். அதனால இந்த பவர் எல்லாமே நம்ம கையில தான் இருக்கணும். மக்களுக்கு ஒரு நல்லாட்சியை கொடுத்து ராம ராஜ்யத்தை நடத்தணும். எல்லாருக்கும் வணக்கம்.